சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியா 1:14. ஜீசஸ். நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பூமி எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோன் மட்டும், எருசலேம் மட்டும் ரொம்ப நெருக்கத்துக்குள்ளாய் கஷ்டத்துக்குள்ளாய் இருக்கிறதை பார்த்து அதற்கென்று நியமிக்கப்பட்ட தூதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் ஆண்டவரே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று கேட்கும் போது கர்த்தர் அவனுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகள், நல் வார்த்தைகள், ஆறுதலின் வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இங்க பாரு, என் பிள்ளை கஷ்டப்படும் போது நான் சும்மா கண்டுக்காம இருக்கிறேன் நினைக்கிறாயா? நான் அதற்காக எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஆமேன். நான் தெரிந்தெடுத்த சீயோன் மேல இருக்கிற என்னுடைய அன்பும் என்னுடைய அந்த உருக்கமும் அது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறது. அதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அப்படிங்கிறார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொஞ்சம் கோபப்பட்டார். ஒருத்தங்க சும்மா கோபப்படுவாங்களா கேட்டா கண்டிப்பா கிடையாது. கோபப்படுத்தினா கோபப்படுவாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல 15வது வசனத்துல 2 விதமான கோபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல் லைன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருக்கிற போது. கடைசி லைன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடுங்கோபம் கொண்டே. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த கொஞ்ச கோபம், கடுங்கோபம். அதாவது தேவன் தகப்பனாகவும் சிட்சிப்பார், தேவனாக தண்டிப்பார். இந்த தகப்பனாக சிட்சிக்கிறது இருக்குல்ல, அது நம்மை திருத்துவதற்கு. தேவனாக தண்டிக்கிறார் தெரியுமா, அது அழிவுதான். அதுல மாற்றமே கிடையாது. ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு அகைன்ஸ்டா ரொம்ப பேசிடுவாங்க. கர்த்தர் 2 பேரையும் கூப்பிட்டு விடுவார். கூப்பிட்டு விட்டு மோசைக்காக பேசிவிட்டு வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 12:9 கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? சில கோபத்தை எழுப்பி போயிருவாங்க தெரியுமா? ஏன் எழுப்பி போறாங்க? ஒருத்தங்க கோபத்துல ஏன் எழுப்பி போறாங்க? இருக்கிறீங்களா? அப்படி போய் பழகி இருக்கிறீங்களா? ஒரு இடத்துல இருக்கும்போது நல்ல கோபம் வந்துட்டு நம்ம எழுப்பி போறோம். எதுக்கு எழுப்பி போறோம்? கரெக்ட் தான். எதுக்கு எழுப்பி போறோம்? இருந்தா என்ன ஆயிரும்? பிரச்சனை வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, இதே இடத்துல ஒரு சத்துரு இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு எதிரி இருக்கிறான். ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு நான் போறேன் அப்படி போவாரா? போக மாட்டார். அந்த இடத்துல என்ன தெரியுமா செய்வார்? கோபத்துல சத்துருவை நிர்மூலமாக்குவார். ஆனா இங்க மிரியாம் ஆரோன் மேல அவருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. கோபம் வந்து என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. அவர் போனதும் நம்ம அம்மா மிரியாம் என்ன ஆயிட்டு? குஷ்டரோகம் வந்துட்டு, அப்படி உடம்பெல்லாம் குஷ்டம், வெண் குஷ்டம். உடனே மோசே போய், ஆண்டவரே ஆண்டவரே கிருபையா இறங்கப்பா, அவளை குணமாக்குங்கப்பா அப்படி சொல்லும் போது 14வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால். இந்த இடத்துல அவர் யாராவது தம்மை நிறுத்துகிறார் பாத்தீங்களா? தகப்பனாய் நிறுத்துகிறார். நல்ல கவனமா கேட்கணும் இந்த வார்த்தைகளை. 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். உங்கள் கவனத்தை யாரும் எங்கேயும் திருப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த கவனம் திருப்பப்படுற இடத்துலதான் பறவைகள் வந்து என்ன செய்யும் தெரியுமா? அப்படி தூக்கிட்டு போயிடும். நம்மளை தூக்கிட்டு போகாது. நம்மளை தூக்கினா அந்த பறவை ஃபெயிலியர் ஆயிரும். அந்த விதைய இருக்குல்ல, அதை வந்து கொத்திட்டு போயிடும். அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால், அது போலவே இந்த வேட கவனிங்க, விலக்கப்பட்டிருந்து சேர்த்துக் கொள்ள கடவுள். விலக்கப்பட்டிருந்து. அப்ப சில நேரத்தில் ஆண்டவர் விலக்கிறதே எதுக்கு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். ஓகே, அப்பதான் வேர்டு உள்ள போகும். சில இந்த தகப்பனாக அவர் கோபப்பட்டு தண்டிக்கிறது, விலக்கிறதெல்லாம் எதுக்காக? சத்தமா சொல்லுங்க, சேர்த்துக் கொள்வதற்காக. கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது, கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது, ஏன்னா ஆரோனும் மிரியாமும் உணர்ந்துட்டாங்க, பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதனால ஆரோன் மோசேட்ட போய், எப்படியாவது கேளுங்க அவர்கிட்ட, இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும் நினைக்கல, இந்த மேட்டர் இவ்வளவு இதாகும் நினைக்கல. அப்படி நிக்கிறாங்க. மோசே, என்னண்டவரே? மோசேட்ட ஆண்டவர் சொல்ற, நீ யாரு மிரியாமுக்கு? ஆண்டவரே, நான் சகோதரன். நான் யாரு தெரியுமா? அப்பா. ஆமென். தகப்பன்
பிள்ளை மேல காரி துப்புனது உண்டானால் 7 நாள் விலக்கப்பட்டிருந்து, விலக்கிறதே எதுக்கு தெரியுமா? சேர்க்கிறதற்காக. பைபிள் சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ, இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும், யாரை சேர்த்து கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இது ஒரு புறம் அவர் தகப்பனாக கொடுக்கிற சிட்சை, அவர் தேவனாக தண்டிக்கிறார். பாருங்க, என்னாகமம் 16வது அதிகாரத்துல ஆமென் கோராகை குறித்தும் கோராகின் கூட்டத்தாரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 14வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய கோபத்தை ஆண்டவரை ரொம்ப சோதிப்பாங்க. ஆமே ஆமே. என்ன சொல்லுவார்னா, ஆண்டவர் இதோடு கூட 10 முறை என்னை சோதித்த ஒருவர் கூட கானானுக்குள்ள பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதையும் தாண்டி மீண்டும் சோதிப்பார். பாருங்க, இந்த கோராக ஒரு 250 பேரை கூப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாருன்னா, ஏன் மோசே ஆரோனோடு மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? அவங்க காட்டுற தூபத்தை மட்டும்தான் கர்த்தர் அங்கீகரிப்பாரா? எங்களுக்கு தூபம் காட்ட தெரியாதா? அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கலகம் பண்ணுவாங்க. மோசே முகம் குப்புற கீழே விழுந்துருவார். மோசே சொல்லுவார், மிஞ்சி போகாதீங்க. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, ஓவரா போகாதப்பா, ஓவரா போகாத. அது ஏன்? மீண்டும் 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 கலகம் பண்ணி ஆண்டவரும் பொறுத்து பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 15வது அதிகாரம் 6வது வசனத்தின் பிற்பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் பொறுத்து இளைத்து போனேன். ஏசாயாவை கொண்டு கர்த்தர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆனா எரேமியாவை கொண்டு சொல்றார், இங்க பாரு, அப்படிப்பட்ட என்னையே இவன் டயர்டாக்கிட்டான். ஆமே, நான் பொறுத்து இளைத்து போனேன். ஆண்டவருக்கு இப்ப கோபம் எழும்புது. பாருங்க, அந்த கோபத்தின் விளைவு என்ன தெரியுமா? இப்பொழுது கர்த்தர் கோராகின் கூட்டத்தாரை தகப்பனாக தண்டிக்கவில்லை. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தையும் அதனுடைய சீரியஸ்னஸையும் ஒரு தேவ பிள்ளை உள்வாங்கணும். என்னாகமம் 16வது அதிகாரம் 32-33 வசனங்கள். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும், இந்த வேர்டை கவனிக்கணும், அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. எல்லாவற்றோடும் பாதாளத்தில் இறங்கினார்கள். அடுத்த வார்த்தை, இப்படி சபையின் நடுவிலிருந்து 2 விதம், கொஞ்சம் கோபம், கடும் கோபம். தகப்பனாக சிட்சை, தேவனாக சிட்சிக்கிறது. ஆமென். இந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னா, எல்லாம் லேவி கோத்திரம் தான், எல்லாம் ஒரே கூட்டம் தான். கோத்திரத்தை விடுங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்க, மேகத்துக்கு கீழே பயணித்தவர்கள், சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள், மன்னாவை புசித்தவர்கள், கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். ஆனால் ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் அடி வாங்கினதும் திருந்திட்டாங்க. இன்னொருத்தங்க கொஞ்சம் கோபத்தை எதுவாக்குறாங்க அப்படின்னா கடும் கோபமாக்கி கடைசியில் ஆண்டவர் எப்படி வந்துட்டாருன்னா, இந்த கோராகு சம்பந்தமா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு, அதாவது கோராக இருக்கக்கூடாது. கோராக அடிச்ச பிரச்சனை இல்லை, அவன் வீடு, அவனுக்கு உண்டான எல்லாரையும் பூமி விழுங்கி நேர பாதாளம். அங்க மன்னிப்புக்கு ஆப்ஷனே இல்லாத தண்டனை. ஏன்னா அவர் பொறுத்து இளைத்து போனார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, அந்த வேர்டை கவனிச்சீங்களா? இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். ஒருத்தங்க அடி வாங்கணும் திருந்திட்டாங்க, இன்னொருத்தங்க அடி மேல அடி வாங்கினாலும் நிமிர்ந்து நின்னாங்க. பாருங்க, பூமி பிளந்து, அந்த வேர்டை கவனிச்சீங்களா? ஆமென். உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். அழகா மூடி போட்டது. அந்த இருந்த தடயம் கூட தெரியாத அளவுக்கு வேற அறுப்புண்டு இருக்குல்ல. ஆமென். அதனாலதான் தேவ பிள்ளைகளே, அவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே. இவர் இப்படிதான் நாளைக்கு மாத்திருவாரு. ஆமென். இவர் நாளைக்கு சரியாயிருவார். இல்ல, அவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தகப்பனாய் அவர் சிட்சிக்கிறாரா? நம்ம சேஃப் சோன்ல இருக்கிறோம். எதுக்காக? ஆண்டவரே 7 நாள் விலக்கி வைக்கிறார். அந்த 7 நாள் தண்டனை ஆண்டவர் கொடுத்தே தீர்வார். அதான் யாக்கோபிட்ட சொல்லுவார், யாக்கோபே பயப்படாத, நான் உன்னை உன் கூட இருக்கிறேன், யாரும் உன்னை நெருங்க விட மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன், ஆனா அதே நேரத்தில் உன்னை நான் குற்றமற்றவனா விட மாட்டேன், அடி தருவேன் அப்படிமார். இந்த அடி எதுக்கு தெரியுமா? நீ அழிவதற்கான அடி அல்ல, நீ திருந்துவதற்கான.
ஒரு தேவ பிள்ளை. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். என் வாழ்க்கையில அதனாலதான் ஆரோன் மோசே கிட்ட வந்து நிக்கிறான். மோசே மோசே அப்பா கிட்ட சொல்லு. ஆண்டவர் சொல்றார், மோசே நீ சகோதரன் தானே, உனக்கே வலிக்குது இல்ல, ஒரு அப்பாக்கு எவ்வளவு வலிக்கும். தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் 7 நாள் தள்ளு. ஏன்ப்பா அவளை தள்ளுறீங்க? ஏன் தள்ளுறேன்னு தெரியுமா? சேர்த்துக் கொள்வதற்காக. வேதத்துல 2 நபர்களை குறித்து 1 சாமுவேல் 25வது அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடியும். அந்த 2 நபர்கள் பெயர் தான் ஆமென், நாபால், அபிகாயில். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அடுத்து ஆமென். அந்த பேர் கொஞ்சம் வாயில வர கஷ்டமா இருக்குல்ல. ஆமென். இந்த நாபால் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க வீட்டுல போய் கண்ணாடி பார்க்கலாம். அபிகாயில் யாருன்னு தெரியணும்னாலும் நீங்க வீட்டுல போய் கண்ணாடி பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. இந்த 2 பேரை குறித்து வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருத்தனுமா இருந்தான். அது படிக்கும் போதே ஒரு மாதிரி ஒரு கிறுக்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா அதாவது தீமையான காரியங்களை நடப்பிக்கிறவன், அதான் அதனுடைய சரியான அர்த்தம். அவன் என்ன செஞ்சாலுமே தீமை. அவன் பேசின வாயை திறந்தா ஐயோ. சிலர் பார்த்திருக்கீங்களா, போட்டோல மட்டும் ரொம்ப அழகா இருப்பாங்க. இவன் வாயை திறந்தாலே தீமை 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 தீமை. முரடன். ஆமே. இவன் ரொம்ப வெல்த்தியா இருந்தான்னு 2வது வசனத்துல இருக்கிறது. வெல்த்தியா இருக்கிறான். இவனுக்கு என்ன இருந்துச்சு? அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரன்னா அவன் வந்து வெல்தி மேன், வெல்தி பர்சன். அவன் தொழில்துறை கர்மேல இருந்துச்சு. அவனுக்கு 3000 ஆடு, 1000 வெள்ளாடு, இதெல்லாம் வெல்தி பர்சன். அதாவது ஒரு காரியம் தெளிவா தெரியுது, இவன் எப்படின்னா இவனுக்கு லாபம் உண்டாக எவனை வேணாலும் வெட்டுவான். அப்படிப்பட்ட கேரக்டர். அதாவது இவன் வாழ்வதற்கு எவன் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, 4 பேர் கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியா இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் இந்த நாபால். ஏன் இந்த 2 கேரக்டர் எடுத்து உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் என்றால், இந்த நாபால் ராஜாவை அதிகமாய் கோபப்படுத்தினவன். அபிகாயில் ராஜாவை குளிர பண்ணினவள். ஆமென். இந்த 2 கேரக்டருமே நமக்குள்ள இருக்கு. பழைய மனுஷன், புதிய மனுஷன், வெளியான மனுஷன், உள்ளான மனுஷன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுவாரு, 1 கொரிந்தியர் 2:13, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, அந்த வார்த்தை வாசிங்கள், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அதுதான் நடக்குது. இந்த வேதம் எழுதி கொடுக்கப்பட்டதே, வேதத்தை மொத்தமா எழுதி தந்ததே யாருதான்? சத்தமா சொல்லுங்க. தெரிஞ்ச சத்தமா சொல்லிடணும். ஆமே, சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர். வேதத்தை மொத்தமா எழுதி கொடுத்தது ஆவியானவர். அதனாலதான் ஒரு ஆவிக்குரியவன். அப்படி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி அதை பார்க்கணும். ஆவியானவர் அப்படிதான் நமக்கு ஆதியாகமம் முதல் காண்பித்து தருகிறார். அப்படி பார்க்கும்போதுதான் நம்மால எல்லா இடத்துல யாரை பார்க்க முடியும் அப்படின்னா கிறிஸ்துவை பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் இந்த ஸ்டோரி தான் உள்ள ஓட போகுது. அதனாலதான் நீங்க இதுக்குள்ள வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நாபால் கணவன், அபிகாயில் மனைவி. இப்படி கணவன் மனைவி வச்சு இன்னைக்கு நான் பேச போகல. ஆமென். இது 2ம் ஒண்ணு. அவர்கள் இருவரல்ல, ஒன்றா இருக்கிறார்கள். நாம தான் அது. இந்த பக்கம் போனா சண்டே வந்தா அபிகாயில், ஆமே, மண்டே வந்தா நாபால், ஆமே, சர்ச்சில் வந்தா மிகவும் ரூபவதி. அப்படி 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 அவங்களை பார்த்தாலே, ஏன்னா செய்தி நேரத்தில் ஒரு அசைவு இருக்கா, அப்படி இருக்கிறதா. ஆனா வீட்டுக்கு போனா அவன் மகா கொடூரனும் துராகிருத்தனுமா இருக்கிறான். ஆமா, ஆமே, ஹல்லேலூயா. பவுல் சொல்லுவார்லாங்க, ரோமருக்கு எழுதும் போது 6வது அதிகாரத்துல இந்த 2 கேரக்டரும் உள்ள இருக்கிறத சொல்றாரு. 21, 22, 23 வாசியுங்கள். 7வது அதிகாரம் 7:21 கரெக்ட் தான். நீங்க வாசிங்க. ஆனபடியால் நீங்க கரெக்டா வாசிக்கிறீங்க. நன்மை செய்ய விரும்புகிற, அப்ப உள்ளான மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? நன்மை செய், நன்மை செய், நன்மை செய். ஆனா என்னிடத்துல என்ன இருக்கிறது?
தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிற. இதுதான் நாபால். உள்ள அபிகாயில் இருக்கிறா. ஆனா ஆமே, அதனாலதான் சர்ச்சில் வந்து சில மெசேஜ் எல்லாம் கேட்கும் போது இன்னைக்கு இப்படி இருக்கணும், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்கல. நாபால் ஹலோ வெல்கம், அவ்வளவுதான். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷன் அபிகாயிலுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல நம்ம எல்லாம் எதுக்குங்க வந்து வசனம் கேட்கிறோம்? நம்ம எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் தெரியுமா? அந்த வசனத்தின்படி வாழணும்னு பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். வசனம் கேட்டோம்னா இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என்னுடைய அவயவங்கள்ல பார்க்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. உள்ளான மனுஷன். நல்ல கவனமா கேளுங்கள். இந்த நாபால் நிமித்தம் தாவீதின் கோபம் உச்சத்துக்கு போனது. அபிகாயில் நிமித்தம் தாவீதின் கிருபை பெருகுகிறது. இந்த ஸ்டோரியை நான் 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் செய்திக்குள்ள போறேன். சவுலுக்கு பயந்து தாவீது தன்னோடு கூட 600 பேர் அங்கேயும் இங்கும் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த நாபாலை குறித்து தாவீதுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது கர்மேல்ல அவனுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு. அங்க நிறைய அவனுடைய ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறான். ரொம்ப வெல்தி பர்சன். இப்போ தாவீதுக்கு என்ன தேவை தெரியுமா? தாவீதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவை, உதவி தேவை. ஏன்னா தாவீதை வந்து சவுல் எங்க பார்த்தாலும் கொல்லுகிற அந்த ஒரு மைண்ட் செட்லயே சுத்திட்டு இருக்கிறான். தாவீது தனியா இருந்தா கூட மேனேஜ் பண்ணிடுவார். தாவீது கூட 600 பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். இந்த நாபாலை பொறுத்த வரைக்கும் நாபால் டீமை வந்து தாவீதின் கூட இருக்கிறவங்க பாதுகாத்தாங்க. இன்னைக்கு இந்த நாபால் நன்றா இருப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னா, நாபாலுக்கு ஒரு நன்மை கூட குறையாமல் எல்லாம் பெற்றுக்கொள்ள காரணமே என்ன அப்படின்னா, தாவீது கொடுத்த உதவி, தாவீது கொடுத்த அடைக்கலம், தாவீது கொடுத்த பாதுகாப்பு. இதனால தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? நாபாலை குறித்து கேள்விப்பட்டது தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, நாபால் இங்கதான் இருக்கிறானா? ஒரு 10 பேரை அனுப்புறான். அனுப்பி தாவீதின் பேரை சொல்லி சுக செய்தியை விசாரிக்கிற. நல்லா இருக்கீங்களா? தாவீது உங்களை கேட்க சொன்னாரு. அப்படி கேட்டுட்டு நீ வந்து அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேளு. அவன் நல்லா தானே இருக்கிறான், ஹெல்ப் கேளு சொல்லி தாவீது 10 பேரை அனுப்பி விடுறார். அந்த 10 பேர் போய் நாபால்கிட்ட போய் நின்னதும் நாபால் வந்து அவங்களை அசிங்கப்படுத்திடுவான். ஏன்னா அவன் மிருக குணம் உள்ளவன். அவன் ரொம்ப அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பி விடுறான். அந்த 10 பேர் வந்து ராஜா கிட்ட சொல்லுவாங்க, ராஜாவே இந்த நாபால் இப்படி பண்ணா ராஜாவே. அப்படி சொன்னது ராஜாவுக்கு தலைக்கு ஏறுது கோபம். அவ்வளவுதான், பட்டயத்தை எடுத்து வைக்கிறாரு. எல்லாரும் கிளம்புறாங்க. 600 பேர்ல 400 பேர் கிளம்புறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகுது அப்படின்னா அபிகாயிலுக்கு போகுது. அபிகாயில் என்ன பண்றானா, ஓடி போய் ராஜாவை சால்வ் பண்றா. இந்த சம்பவம் முடிஞ்சதும் ராஜா வந்து அப்படியே அவர் கோபம் தணிந்து திரும்பும் போது அபிகாயில் வீட்டுக்கு போறா. இந்த மேட்டர் யாருக்கு தெரிய வருது? நாபாலுக்கு தெரிய வருது. 10 நாள்ல நாபால் அவுட்டு. நாபால் மரித்ததும் அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாகிறாள். இதுதான் சரித்திரம். இதிலிருந்து ஆவியானவர் சொல்லுகிற செய்தியை நாம் கேட்க போகிறோம். அந்த செய்தியை ஒரே லைன்ல சொல்றேன். நம்மில் உள்ள நாபால் மரித்து போனால் நாம் தான் அவருக்கு மணவாட்டி. ஆமென். நாம் அவருக்கு மணவாட்டி ஆகணும்னா, ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி ஆகணும்னா நம்மில் உள்ள நாபால் சாகணும். சாகுமா? செய்திக்குள்ள போலாம். இந்த நாபால் ஏன் இப்படி அவன் தேவ கோபத்துக்குள்ளானா? நாபால் இடத்துல வந்து சொல்லும் போது, நாபால் முதலாவது நீங்க கவனிங்க, 25வது அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த வேர்டை கவனிக்கணும். தாவீதின் நாமத்தினாலே. தாவீதுக்கு நல்ல கவனிங்க. முதல்ல இந்த நாபால் நல்லா இருக்கிறான் கேட்டதும் தாவீதுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே யாருதான்?
வாய் திறந்து சொல்லுங்க. தாவீது. நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, அதுவும் ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். அது சில நேரத்தில் நாங்கள் ஃபர்ஸ்டா வந்திருக்கிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டோம்னா வேர்டு வந்து அழகா ஆழமா விதைக்கப்படும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து பிரசங்க கேட்க நிறைய பேர் அல்ல, எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னன்னா எல்லாருக்குள்ள விதைக்கப்படணும். 30, 60, 100 பலன் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்போ தாவீதுக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா நம்முடைய ஒத்தாசையினால நாம பாதுகாத்த ஒருத்தன் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறானே, எவ்வளவு சந்தோஷமான செய்தி. இந்த சந்தோஷத்தை இவன் வந்து வேதனையாக்குறான். எப்படி வேதனையாக்குறாங்கன்னா, இவங்க போய் தாவீதின் நாமத்தினாலே சொல்றாங்க. சொல்லும் போது நாபால் கொஞ்சம் கூட மதிக்காம என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஆமென், தாவீது என்பவன் யார் அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்டுட்டு அடுத்து கேட்கிறான், ஈசாயின் குமாரன் யார் அப்படி கேட்கிறான். அதன் அர்த்தம் என்ன? தாவீது இடத்திலிருந்து உதவி பெற்று வாழ்ந்தோம், இவனுக்கு இன்னும் யாரை சரியாக தெரியவில்லை தெரியுமா? தாவீதை சரியாக தெரியவில்லை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவரிடத்திலிருந்து கிருபை பெற்று வாழ்கிறோம், அவருடைய தயவுல வாழ்கிறோம், அவருடைய இரக்கத்துல வாழ்கிறோம். ஆனா இன்னும் நம்மில் அநேகருக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. தாவீது யாருன்னு கேட்டா ஓகே, அடுத்து கேட்கிற பாருங்க, ஈசாயின் குமாரன் யார்? ஆண்டவர் தம்மோடு இருக்கிற சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க. ஓகே, எரேமியான்னு சொன்னது ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் நிறைவாகவில்லை. ஆண்டவரே, சிலர் யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட். சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவன் சொல்றாங்க. சரி, நீங்க இப்படி கேட்க ரீசன் என்னன்னா அவருடைய சந்தோஷம் நிறைவாகவில்லை. அப்படியா? எரேமியான்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. அப்படியா? ஓகே. சில காரியத்தை கேட்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது, ஆனால் சில காரியங்கள் நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிறது. அவர் எரேமியான்னு சொல்றதுலையோ, யோவான் ஸ்நானன் சொல்றதுலையோ, எலியான்னு சொல்றதுலையோ அது சந்தோஷம் தான். ஆனா சந்தோஷம் நிறைவாகணும்னா இன்னும் அவர் எதிர்பார்த்த ஆன்சர் வரல. கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? எல்லாம் அப்படி அமைதியா இருக்கும்போது அவருடைய வலி தெரியுது. யாருக்கு தெரியுமா? பிதாவுக்கு தெரியுது. பிதா வெளிச்சத்தை யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? பேதுருக்கு கொடுக்கிறார். பேதுரு சொன்னார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். பாருங்க, ஓ சீமோனே, நீ பாக்கியவான். ஜீசஸ். Who is Jesus? இயேசு யார் அப்படி கேட்ட நம்முடைய ஆன்சர் என்ன? என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன். ஏசாயா 1:2, ஏசாயா 1:3. மாடுத்தின் எஜமானையும் கழுதை தன் முன்னனை அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லை. அவங்களுக்கு தெரியல சமூகம் என்னன்னு தெரியல, அப்பா யாருன்னு தெரியல. இவங்களை நான் வளர்த்து ஆதரித்தேன். சந்தோஷம் தாவீதுக்கு வேதனையாய் மாறுகிறது. இன்னைக்கு எல்லா அறிவும் இருக்கிறது. இப்போ அரசியல் நிலவரம் என்ன? இதுதான் ஹாட் டாபிக். எல்லா அறிவும் இருக்கு, ஆனால் ஆண்டவரை குறித்த அறிவு இல்ல. சந்தோஷம், நல்லா இருக்கிறானா, அவன் நல்லா இருக்கிறானா, சூப்பரா இருக்கிறானா, எல்லாம் ரைட், ஆனா ஆண்டவர் யாருன்னு தெரியல. சந்தோஷம் வேதனை ஆகிறது. அந்த வேதனை மிகுதியில தாவீது வலியில ஒரு வேர்டு விடுவார் பாருங்க. என்ன வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? 21வது வசனம். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணா ஏன் காப்பாத்தினே தெரியலையே, வீணாகவே காப்பாற்றினேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வேடை நான் ஆவியானவர் பேசும்போது இப்படி எழுதின, ஆண்டவரே என்னை குறித்து நீங்க உங்க ஒரு நாள் கூட இப்படி சொல்ற நிலைமை நான் வச்சிடக்கூடாதப்பா. இவனை போய் தெரியாம தெரிந்தெடுத்துட்டேன். இவனை அல்லவா, இவனையா காப்பாத்தினேன். நம்ம பாடுவோமே, என்னையா தேடினீர் அப்படி பாடும்போது அவர் உன்னையா தேடின. இப்படி சொல்ற நிலைமை வச்சிடவே கூடாது. அப்படி வைக்கிறோனாலே நம்ம தான் நாபால். இந்த நாபால் சாக வேண்டாமா? இந்த நாபால் இருக்கும் வரைக்கும் ஜீவனை குறித்து நமக்கு யோசிக்க முடியுமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். நல்ல கவனமா கேளுங்க. ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு அகைன்ஸ்டா அவ்வளவு பேசும் போதும் மோசே அமைதியா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவனுக்கு தேவை கர்த்தரை அறிகிற அறிவு.
நான் இவங்க கிட்ட சண்டை போட்டா எனக்கு அது மிஸ் ஆயிரும். மோசே அமைதி ஆயிட்டான். அதை நான் வேடிக்கையா சொல்லுவேன். மோசே சைலண்ட் ஆயிட்டாரு, கர்த்தர் வயலண்ட் ஆயிட்டாரு. ஆமென். இந்த நாபாலுக்கு அவர் யாரு யாரு அப்படின்னு நாபாலு கர்மேல் இந்த உயரத்துல. அதனாலதான் உபாகமம் 32 இருக்கு, யாக்கோபு கொழுத்து போய் உதைத்தான் இருக்கு, அசட்டை பண்ணினான் இருக்கு. இப்போ தாவீதுக்கு சந்தோஷம் வேதனை ஆகுது, இவனையா காப்பாத்தினேன். லூக்கா 13 கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். திராட்சை தோட்டத்தின் நடுவே ஒரு அத்திமரம், 3 வருஷம் அதுல கனியை தேடுறாங்க, அதுல கனி இல்லை. அப்பொழுது ஓனர் வந்து அதை பராமரிக்கிறவரை பார்த்து சொல்றாரு, இதை எதுக்கு வச்சு தண்ணி ஊத்துற, இதை வெட்டி போடுன்னு சொல்லும் போது பராமரிக்கிறவர் சொல்றாரு, இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, கனி கொடுத்தா சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் வைங்களேன், ப்ராக்டிக்கலா சொல்றேன். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்குள்ள திடீர்னு ஒரு எண்ணம் வருது, நம்ம ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் போதும் நம்ம கை கொஞ்சம் கொஞ்சமா குறுக ஆரம்பிச்சிடும். நம்மளால அதுக்கப்புறம் முடியாது. தான் சரி பார்க்கலாம் பார்க்கலாம், ஒரு செகண்ட் அப்படி ஒரு தாட்டு மட்டும் வந்தா போதும், நம்ம எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்படி ஆண்டவருக்கு வந்தா யோசித்து பாருங்க. அப்படிதான் தாவீதுக்கு வந்துச்சு. ஆண்டவர் மட்டும் கொஞ்சம் நான் ஏன் அவனுக்கு கிருபை செய்யணும். அப்படித்தானே சவுலை விட்டும் அவன் குடும்பத்தை விட்டும் எதை விலக்கிட்டார் தெரியுமா? நான் எதுக்கு கிருபை செய்யணும், நான் எதுக்கு இவனுக்கு கிருபை கொடுக்கணும் அப்படி நினைச்சாரே, முடிஞ்சு. நாபாலை அப்படி நினைக்க வச்சுட்டான். நாபால் தாவீதுனுடைய வலி, இது வலி. ஏன்னா அவ்வளவு சந்தோஷம், அவன் நல்லா இருக்கிறானா, சூப்பரா. அவன்கிட்ட ஆட்கள் அனுப்பும் போது அனுப்பி பார்த்த போறதான் தெரியுது, உங்களை அவனுக்கு தெரியவே தெரியல. இயேசு இந்த பூமியில வருவாருங்கிற செய்தி தூரத்தில் இருக்கிற சாஸ்திரிகளுக்கு தெரிகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆமென். இன்னைக்கு விஞ்ஞானிகள் வர பைபிள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார்கள். பூமியில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அவங்க எல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா முதல்ல எங்க தான் தேடுவாங்க தெரியுமா? புதுசா பூமியில ஒண்ணு நடக்குதுன்னா பைபிள்ல தான் தேடுவாங்க. ஏன்னா இதுல எழுதி இருக்கிறது தான் இதுவரை நடந்திருக்கிறது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, நாளை நடக்க போகிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அறிவில்லை, பைபிள தான் தேடுறான். எந்த ஒரு காரியமாகட்டும் பைபிள ரிலேட் பண்ணுவாங்க. உலகம் அழியும் சொல்றது அவங்க ஞானத்தை வச்சு சொல்றாங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கு மேலேயே கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இந்த பூமி வெந்துருகி போகும், பழையன எல்லாமே போகும். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு உணர்வு இல்ல. நான் அல்லவா காப்பாற்றினேன். அவர் சொல்றார் பாருங்க, அவனுக்கு உண்டானதிலே ஒன்றும் காணாமல் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான், நான் அவனை வீணாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அப்படி போயிட்டு கடைசியில கர்த்தர் எதுக்கு இவனை காப்பாத்தி இத்தனை வருஷம் கொண்டு வந்தேன்னு தெரியல. இப்படி மட்டும் கர்த்தர் சொல்லுவார் என்றால், சவுல் அப்படி சொல்ல வச்சுட்டான் பாருங்க. கிருபை அப்படி குடும்பத்தை விட்டு கட்டாயிட்டு, கோராகு அப்படி நினைக்க வச்சான் பாருங்க. அதாவது இலவசமா கொடுக்கிறாரு, ஆனா அவர் இலவசமா கொடுக்க காரணம் என்னன்னா அவர் மனசு அவ்வளவு பெருசு. அதை நம்ம அடைச்சிட்டோம்னு வைங்களேன். நான் ஏன் கொஞ்சம் நான் பிராக்டிக்கலா சொன்னேன், ஒருத்தங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் போது நம்ம நம்ம எதுக்கு உங்களுக்கு உதவணும், நம்ம ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்படி மட்டும் ஒரு எண்ணம் வந்துட்டுன்னு வைங்களேன். அந்த எண்ணம் வரது வரைக்கும் நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படி ஒரு எண்ணம் வந்து அந்த இடத்துல மெதுவா இப்படி ஒரு எண்ணத்தை நாபால் வரவழைத்தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது மாத்திரமல்ல, இந்த வேதனை இப்பொழுது எதுவாய் மாறுகிறது தெரியுமா? கோபமாய் மாறுகிறது. அந்த கோபத்தின் விளைவு தாவீது என்ன சொல்லி புறப்படுகிறார்? 22வது வசனம், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதல், அதாவது அந்த வீட்டுல ஒரு நாய் இருந்தா கூட பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோட வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவுள் என்று சொல்றார். அதாவது அவருடைய கோபம் தலைக்கு ஏறிட்டு உச்சிக்கு போயிட்டு அவர் சொல்றாரு, இன்னொரு 10 நாள்லாம் கிடையாது, எல்லாம் இப்பவே கிளம்பு, நாளைக்கு பொழுது விடுகிறதுக்குள்ள, அதன் அர்த்தம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த வீட்டுல உயிரோட ஒண்ணுமே இருக்க கூடாது, ஒரு நாய் இருந்தா கூட அதை கொண்டிருக்கணும். இதுதான் கோபம். அதாவது சந்தோஷம் வேதனை ஆகுது, வேதனை கோபமாகுது. இந்த கோபம் உச்சத்துக்கு போனதும் தாவீது பட்டயத்தை எடுத்துக்கொண்டு 400 பேரோடு கூட புறப்பட்டான். தாவீதை பத்தி தெரியாது. தாவீது யாரு தெரியுமா?
பெலிஸ்தீனுடைய 100 நுனித்தோலை கொண்டு வானா எத்தனை கொண்டு வரக்கூடிய ஆள் தெரியுமா? 200 கொண்டு வரக்கூடிய ஆளு. ஒரு காரியத்துக்காக நம்ம சொல்லுவோம்ல, இந்த பஞ்சாப்ல இருக்கிறவங்க எல்லாம் கத்தி எடுத்த ரத்தம் படாம வைக்க மாட்டாங்க. அதுக்கு பல மடங்கு அதிகமானவன் தான் யார் தெரியுமா? இந்த தாவீது. பட்டயத்தை எடுத்து உள்ள வச்சு 400 பேரோடு கூட புறப்படுகிறான். தனி ஒருவான என்று பெலிஸ்தியரின் தலைவனை வீழ்த்தினவன். 100 கொண்டு வானா 200 கொண்டு வருகிறவன். அவனுக்கு இப்பொழுது கோபத்துல 100 கொண்டு வான்னு சொல்லும்போது 200 கொண்டு வர போனது கோபத்துல கிடையாது. ராஜாவின் கட்டளை, ராஜாவை பிரியப்படுத்தது செய்தான். ஆனால் இப்பொழுது தாவீது புறப்பட்டு வருகிறது கோபத்துல. அந்த கோபம் என்பது ஒரு நாள் கூட வாழக்கூடாது, ஒரு நாள் கூட வாழ்ந்துடக்கூடாது. இந்த கோபம் தலைக்கு ஏறுது, இப்படி போகுது. இப்படி போகும்போதுதான் அபிகாயில் செயல்படுகிறாள். ஒரு தேவ பிள்ளை இப்பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, ஆமே இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்தவங்கள சிலர் போய் அபிகாயிட்ட சொல்றாங்க, எங்க இப்படி இப்படி நடந்துச்சு, இப்படி இப்படி நடந்துச்சு. தாவீது ஆட்களை விட்ட, தாவீது தான் நம்மளை பாதுகாத்தது, அவங்க டீம் தான் நம்மளை காப்பாற்றினது. இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அந்த தாவீதும் தாவீதின் ஆட்களும் தான். ஆனா இந்த நாபால் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க, இந்த நாபால் என்ன செயலை பண்ணியிருக்கிறான் பாருங்க சொல்லிட்டு ஆமென் இவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா 17வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும், அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாய் இருக்கிறது. இந்த அபிகாயில் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? எச்சரிப்பை கவனித்தாள். எச்சரிப்பை எளிதாய் விடல, எளிதாய் விடவில்லை. நாபால் சைட்லே விடல. நமக்கு தெரியுது சில காரியங்கள். அதான் பவுல் சொல்றார், நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா நான் செஞ்சதெல்லாம் வேறையா இருக்கு, இப்படி நான் விட்டுட்டு இருக்க கூடாது, எச்சரிப்பை கவனிக்கணும். கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்த போது சிப்போரால் அந்த எச்சரிப்பை கவனித்து உடனே செயல்பட்டாள். உடனே செயல்பட்டாள். இல்லைன்னா மோசே இல்ல. சோதோம் அழிக்க போறத அறிந்ததும் லோத்து போறான். அவனுடைய மருமகன்கள் ஆக போகிறவங்கள்ட்ட போய் சொல்றான், இங்கிருந்து போயிடலாம், வாங்க வாங்க, இங்கிருந்து போயிடலாம், சோதம் அழிய போகுது. அவங்க அதை பரியாசம் பண்ணி விட்டாங்க. ஆனாலும் 4 பேர்ட்ட போய் சொல்லணும்னு அவனுக்கு தோணிச்சு. பாத்தீங்களா? எச்சரிப்பை கவனித்தார்கள். ராகாபின் அடையாளமே வேசி, வேசி ராகாப். ஆனா அந்த 2 வேவு பார்க்கிறவங்க வார்னிங் பண்ணாங்க, இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள இப்ப யாரும் கிடையாது. ஏன் யாரும் இல்ல? இது ஒரு வேசியின் கூடாரம், இங்க பாவம் பண்றவங்க தான் வருவாங்க. நாங்க வரும்போது உன் பெற்றோர் உள்ள இருக்கணும், உன் சகோதரர்கள் எல்லாம் உள்ள இருக்கணும். இதான் வார்னிங். இருந்தா எல்லாரையும் காப்பாத்துவோம், இல்லைன்னா அவுட், போயிட்டாங்க. அவன் குடும்பம் வீட்டுக்குள்ள வரணும்னா அவன் எந்த தொழிலை விடணும் தெரியுமா? அது வேசித்தன தொழிலை விடணும். அவ விட்டா மொத்த குடும்பம் உள்ள வந்துச்சு. எச்சரிப்பை கவனித்தாங்க. நோவாவை பாருங்க. அந்த வசனம் நம்முடைய கண்களை திறப்பதாக. நோவாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தான் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கும்போது தான் தேவ எச்சரிப்பை பெற்று, எபிரேயர் 11:7 இருக்கும், அவன் தேவ எச்சரிப்பை பெற்று, அடுத்த வார்த்தை என்ன இருக்கும் தெரியுமா? பயபக்தி உள்ளவனாகி. ஏன்? ஏற்கனவே அவன் பக்தி உள்ளவன் இல்லையா? அவன் ஏற்கனவே பக்தி உள்ளவன் தான், ஏற்கனவே தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தான். ஆனா வார்னிங் வருதுனாலே உடனே நோவா, அது நமக்கு இல்லப்பா, அப்படி இல்லை. இன்னைக்கு சிலர் கூட இந்த மென்டாலிட்டியில இருக்கலாம். நாபால் வீட்டுல எல்லாம் இருக்கிறாரு. சில மனைவிகள் நினைக்கலாம், இன்னைக்கு புருஷனை கூட்டிட்டு வராம. அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நாபால் யாருன்னு தெரியணும்னா நீங்க வீட்டுல போய் கண்ணாடிய பாருங்க. அதுக்காக உங்க புருஷன் நிறுத்தி பார்த்துட்டு இருக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்னிங் வருது. வார்னிங் வரும்போது நம்ம நல்லா தான் இருக்கிறோம். பேதுருவுக்கு வார்னிங் பாத்தீங்களா, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்போ பேதுரு அந்த டைம் இயேசு வார்னிங் கொடுக்கும்போது பேதுரு எந்த நிலையில் இருக்கலாம்? சூப்பரா இருக்கிறான். ஆனா வார்னிங் அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? அதை கவனிக்கல, விட்டுட்டான் பாருங்க. இந்த அபிகாயில் எச்சரிப்பை அசட்டை பண்ணல. அப்படியா சொன்னாரு தாவீதா? அவர் அப்படிதான் சொல்லி அவர் சுத்திட்டு இருப்பாரு, அவருக்கு வேற வேலை கிடையாது. அசட்டை பண்ணல, எச்சரிப்பை கவனித்தான். எச்சரிப்பை கவனிக்கணும். ஒவ்வொரு வாரம் வரும்போது கர்த்தர் பேசும் வார்த்தைகள், வேதத்தை திறக்கும் போது கர்த்தர் பேசும் வார்த்தைகள், இதை அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறோமா? சங்கீதம் 50 அதனுடைய 50வது சங்கீதத்திலே கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். அதனுடைய 21வது
1வது வசனம், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். அதாவது உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். அதாவது நான் உங்ககிட்ட பேசாம ஆயிட்டேன்ல, அப்பவே அது ஒரு வார்னிங்கா தெரிய வேண்டாமா? ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற பெரிய வார்னிங் என்ன தெரியுமா? ஆண்டவர் சைலண்ட் ஆகிறது. உங்களால பைபிள் திறந்து நீங்க நல்ல பைபிள் படிக்கிறவங்களா இருந்திருப்பீங்க, ஆனா பைபிள் எடுத்து உங்களால ஒரு ரேமாவே கண்டுபிடிக்க முடியல, ஒரு வார்த்தையே உங்களுக்கு வரல. அதாவது நான் ஓப்பனா சொல்றேன், நான் வந்து என்ன வச்சு சொல்றேன், வேற யாரும் சொல்றேன், எனக்கு இந்த ரேமா வரலன்னு எனக்கு பைபிள் படிக்க முடியாது. எனக்கு அப்படி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே வச்சுட்டு இருப்பேன், ஒன்னும் ஓடாது. வேணா கடமைக்கு ஒரு 3 வார்த்தை, 3 அதிகாரம் 4 அதிகாரம் கடமைக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கர்த்தர் பேசல, இது எனக்கு வெறும் எழுத்தா மட்டும் தெரியுதுன்னா எனக்கு பைபிள் ஓடாது. எனக்கு நிறைய பேருக்கு பைபிள் ஓடாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இதான் நம்ம லைஃப்ல பெரிய வார்னிங் என்ன தெரியுமா? கர்த்தர் அமைதியா இருக்கிறது. உங்க லைஃப்ல ஆண்டவர் அமைதி ஆயிட்டனால வார்னிங் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். எங்க அப்பா எங்களுக்கு தர பெரிய தண்டனை என்ன தெரியுமா? பேச மாட்டாங்க, எங்க அப்பா அடிக்கல மாட்டாங்க. அவர் அதாவது மற்றபடி நல்லா எங்க கூட நல்ல ஜாலியா சிரிப்பாங்க, பேசுவாங்க. நாங்க அடிக்கிற நாங்களே சிரிக்காத ஜோக்குக்கும் எங்க அப்பா சிரிப்பாங்க. அப்படி நல்ல வெளியெல்லாம் போனா அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சில டைம் பார்த்தா அப்படி இருப்பாங்க. அப்பவே தெரியும் ஆளு சரியில்லை, நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு பிடிக்கல. இது ஒரு பெரிய வார்னிங் ஒரு தேவ பிள்ளைக்கு. அதனால நான் சைலண்டா இருந்தது நீ என்ன நினைச்ச தெரியுமா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்ல. நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நினைத்தாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்ட அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். அடுத்த வார்த்தை, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அந்த ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். இப்ப ஒரு நாள் தான் இருக்கிறது. உண்மையிலே தாவீது என்ன மனநிலையில வாரான்னு தெரியல. தாவீது ஆளை சொல்லி அனுப்பல. தாவீது இன்னைக்கு நைட்டுக்குள்ள இவன் கதையை முடிக்கணும்னு தங்களுக்குள்ளதான் பேசுறார். ஆனால் அபிகாயிலுக்கு நடந்த மேட்டரை சொல்லும் போது நமக்கு தெரியும்லாங்க, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம் நமக்கு தெரியும்ல. நடக்கிற மேட்டரை வச்சு நமக்கு புரிய வேண்டாமா? இது ஆண்டவருக்கு பிடிக்கல, இந்த செயல் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கும், இந்த செயல் ஆண்டவரை துக்கப்படுத்துது, இந்த செயல் ஆண்டவருடைய முகத்தை சுளிக்க வைக்குது, இந்த செயல் அப்பவே நம்ம மாறணும். அதுதான் அபிகாயில். அவர் வந்து சொல்லட்டும். உடனே தாவீது ஒரு ஆளை அனுப்பி இப்படி பண்ணதுனால நாளைக்குள்ள வந்து இப்படி ஒரு நாய் கூட உங்க வீட்டுல இராதபடிக்கு தாவீது அடிக்க போறான்னு சொன்னார். வந்து யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லல. இதான் உள்ளான மனுஷன். இன்னைக்கு அநேகருக்கு உள்ளான மனுஷன் செத்து போன நிலையில் இருக்கிறான். அபிகாயிலே இல்ல. அபிகாயில் அவளை புரிகிறா. இப்படி நடந்திருக்குன்னா இதனுடைய விளைவு இப்படி, இது நடக்குது இன்னைக்கு எங்க வீட்டுல, இது நடக்குது, இதனுடைய விளைவு இப்படிதான் இருக்கும். அப்படி வந்துடக்கூடாது. நம்ம செயல்படணும். இல்ல நமக்கெல்லாம் பிரச்சனை என்ன? வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேலர்கள் பலுகி பெருகின போது கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்ட போது கர்த்தரை தேடினார்கள். நெருக்கத்துல தானே தேடிட்டு இருக்கிறோம். அந்த நெருக்கம் வருவதற்கு முன்னாடி எத்தனை வார்னிங் இருந்து தெரியுமா? நம்ம அதை கண்டுக்காம போயிட்டோம். பேதுரு 3 முறை மறுதலித்த பிறகு மனம் கசந்து அழுதானே. பேதுரு எப்படி மனம் கசந்து அழுதுருக்கணும்? ஆண்டவரே, என்னால 1 மணி நேரம் கூட ஜெபம் முடியலையே ஆண்டவரே, அப்படி சொல்லி அவன் மனம் கசந்து அழுதானா? இப்படி அழுகிறவர்கள் இன்னைக்கு இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு செஞ்ச பிறகு அழுவோம்ல. ஆண்டவரே, என்னால 1 hour கூட பிரேயர் பண்ண முடியலையே ஆண்டவரே, உங்க கூட மலையில வந்து இருந்தேன், அப்பவும் தூங்கிட்டு தான் இருந்தேன் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்ன நம்பி நீங்க ஜெபம் உட்கார்ந்துட்டு வச்சுட்டு போனீங்க? அந்த இடத்துல அவர் மனம் கசந்து அழுதாரா? இல்லையே. நமக்கு முடியல, என்னால் ஆண்டவரோட கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த அபிகாயில் பாருங்கள், எச்சரிப்பை கவனிக்கிறாள். இரண்டாவது என்ன செய்கிறாள் தெரியுமா? அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய், இனி தாமதிக்க கூடாது. ஏதோ சம்திங் பேடா ஸ்மெல் ஆகுது, சம்திங் நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வரப்போகுது, இதனுடைய விளைவுகள் பெரிதா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அலர்ட் உள்ள வந்ததும் இந்த அபிகாயில் அதுக்கப்புறம் சும்மா இருக்கவில்லை. இனி நாபால்ட்ட அவ கேட்கவே இல்லை. நம்ம எல்லாம் மாம்சத்திட்ட கேட்டு செய்யறோம். கண்ணு சொல்லுது, கண்ணு இதை பாருன்னு சொல்லுது. சரி, கண்ணு விரும்புதில்ல, அதை பார்ப்போம், அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய. இந்த அபிகாயில் இந்த காரியத்தை செய்யறத நாபால் இடத்துல 19 சொல்லப்பட்டிருக்கிறது. தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவே இல்லை. இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன வேண்டிய அபிப்பிராயம் சொல்லுவான்? அறிவிக்கவே இல்லை. ஐயோ, என் கண்ணு ஒரு மாதிரி வலிக்குது, இது பார்த்தாதான். சிலருக்கு பாத்தீங்களா, ஒரு டைம் ஆனா கையெல்லாம் ஆடும். என்ன பண்றது? இது ஆட்டம் நிக்கிறதுக்காக.
கடைசியில இப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி நின்று 4 பேர் ஆடுவாங்க. அந்த ஆட்டத்தை நிறுத்த முடியாது. நாபாலுக்கு அறிவிக்கவில்லை. ஏன்னா உள் உணர்வு சொல்லுது, அபிகாயிலுக்கு தெரியுது பிரச்சனை பெருசாக போகுது, ஏதோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிரணும். அவள் தீவிரமாய் புறப்பட்டாள். 23வது வசனம், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி அவன் பாதத்தில் விழுந்து அவன்கிட்ட பேசுறான். அந்த கான்வர்சேஷன் அடுத்து சொல்றேன். இந்த சம்பவம் முடியும் போது 34வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தால். அப்படி கோபத்தின் உச்சியில வந்தவன் இப்பொழுது கோபத்தை நிறுத்தி வைக்கிறான். ஏன் சொல்றேன், நீ மட்டும் தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தா, இவர் உன் வீட்டுல ஒரு நாய் கூட மீதி இருக்காருன்னா அந்த குடும்பம் மொத்தத்தையும் தாவீது என்ன பண்ண போகிறார்? அழிக்க போகிறார். அப்படி அழிக்கும் போது யாரும் சேர்ந்து அழிவாங்க? அபிகாயிலும். அதனாலதான் இந்த விசுவாச கப்பல் இருக்குல்ல, இந்த சரீரமாகிய கப்பலுக்குள்ள அபிகாயில் என்னும் ஆத்மா இருக்கிறது. இந்த கப்பல் மட்டும் ஓட்ட அக்கறை போய் சேர்ந்தாதானாங்க உள்ள இருக்கிற ஒரு கப்பல்ல ஒரு பொருளை வச்சு அனுப்புறோம். அந்த பொருள் நல்ல பாதுகாப்பு. போற பாதி வழியில கப்பல் டேமேஜ் ஆயிட்டு வைங்களேன், அந்த பொருள்ல என்ன ஆயிரும்? நாஸ்தி ஆயிரும். மீட்கப்பட்ட ஆத்மா எங்கேயோ இல்ல, நமக்குள்ளேதான் இருக்கிறது. நம்முடைய ஓட்டம் ஓடி முடிக்கணும். இந்த நோட்டம் ஜெயத்துடன் மூடி அப்படி முடியணும்னா பாரத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நாபால் சொல்லுவான், போகாத போகாத சொல்லும், பைபிள் படிக்காத, இப்போ மாம்சம் சொல்லும், இப்போ வேற ஏதாவது பாரு, இப்போ ஏன் ஜோம் பண்ணலான்னு எழும்பும் போது நாபால் சொல்லுவான், கொஞ்ச நேரம் கூட இப்படி 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 எப்படி இப்படி. அதாவது நீங்க கொஞ்சம் அந்த போனை இப்படி நோண்டுறோம் தெரியுமா, அந்த போனை எடுத்துட்டு நம்ம கையை பாருங்க, குஷ்டரோகம் அந்த மாதிரியே இருக்கும். போன் கையில் இருக்கனால தெரியும் ஆளு போன் எடுத்து நீங்க பண்ற ஆக்ஷனை அப்படி இந்த போனை எடுத்துட்டு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாபால் சொல்லும், கொஞ்ச நேரம் கூட டைம். 10 மணிக்கு தான் நான் பிரேயர் சொன்னேன், மணி 9:45 தான் ஆச்சு, என்ன அவசரம் இரு. ஓகே ரைட், நைட் 9:45 என்னடா அது? ஆமென். நம்ம இந்த ஸ்னூஸ் தட்டும் போதே தெரிய வேண்டாமா, 10 நிமிஷம் படுக்கலான்னு தட்டி விட்டேன் பிரதர். 10 மணி முதல் ஆராதனை கட்டு. நாபால், அதனாலதான் நாபால மைண்டே பண்ணலைவா. நம்மள நாபால மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயோ இந்த இடத்துல போகலைனா, இதை பார்க்கலைனா, இதை பேசல, சிலதை பேசலைன்னா சிலதை உதல்ல துடிச்சிட்டே இருக்கும் பாருங்க, அப்படி பல்ல கடிப்பாங்க பாருங்க, பக்கத்து தெருவு கேட்கும். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அந்த நாபால்கிட்ட கேட்போம், சரி 2 வார்த்தை பேசிடு, டன் 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 முடிஞ்சு. ராஜாவுக்கு கோபம் ஏறிட்டே இருக்கும். அபிகாயிலே தீவிரப்படு. ராஜா சொல்றாரு, நீ தீவிரமா மட்டும் என்னை சந்திக்க வராம இருந்திருந்தா. இந்த சீமை என்பவன் ராஜா மேல கல்லை தூக்கி போட்டான். கல்லை தூக்கி போட்டு சபிக்கிறான். அவன் அப்படி சபிப்பதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம்னா, அவன் என்ன நினைச்சிட்டான், இனி ராஜா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டான். அப்ப ராஜா கூட இருக்கிறவன் சொல்றான், ராஜாவை இவனை கொன்றுமா, வேண்டாம் வேண்டாம் விடு, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், அவன் கல்ல போடுறான் சொல்லி ராஜா போயிட்டார். அப்சலோம் மரித்து விட்டான். ராஜா திரும்ப வரான்னு தெரிஞ்சதும் சீமை என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா, ஓடி எங்கேயாவது ஒளித்திருக்கணும். ஆனா சீமை ஓடி அவர் பாதத்துல வந்து விழுறான். தீவிரமாய் 2 சாமுவேல் 19 இருக்கிறது, 16 முதல் எடுக்க வேண்டாம், டைம் போயிட்டு. தீவிரமாய் பாதத்துல வந்து விழுந்தத ராஜா சொல்றாரு, நீ சாவதில்லைப்பா, கிளம்பு அப்படின்ட்டார். இந்த பகல் வேளையில தேவன் உணர்த்தின பிறகு, எச்சரித்த பிறகு நாம் தீவிரப்படவில்லை என்றால், இந்த மனாசே என்பவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்காமலே போனானா. எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, எல்லா வாரம் இதா பிரசங்கம், இந்த வாரம் இதா பிரசங்கம், அடுத்த வாரம் வேற பிரசங்கம். நமக்கு தெரியும் நம்ம எந்த நிலையிலிருந்து வருகிறோம், என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், எதை செய்ய தீவிரிக்கிறோம். காயின் பாவம் செய்ய தீவிரிக்கிறான். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், பாவம் வாசற்படியில படுத்திருக்குமா அப்படின்னு. சர்ச்சை விட்டு நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிற ப்ரோக்ராம்ல என்ன, இன்னைக்கு நம்ம நிறைய ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம், என்ன போட்டிருக்கிறோம், அதுல எத்தனை காரியம் தேவனுக்கு பிரியமானது, எத்தனை காரியம் தேவனுக்கு பிரியமில்லாதது.
ஆமென். இவ காட்டின தீவிரம் தேவ கோபத்தை நிறுத்துகிறது. தீவிரப்படுங்கள் தேவனை தேடுகிறதுல. இப்படி நடந்துடக்கூடாது. ஏசா 400 பேரோடு வருகிறான் என்றதும் யாக்கோபு தீவிரப்பட்டான். பாத்தீங்களா? டயர்டா இருக்கு. இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு பிரேயர் பண்ணலான்னு வச்சிருந்தா அடுத்த நாள் எழும்பி இருக்கவே மாட்டான். தீவிரப்பட்டான். மூன்றாவது, அதனுடைய 23 முதல் ஒரு விஷயம் கூட வாசிக்க. தீவிரமாய் கல்லை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து அடுத்து அவனுடைய இரக்கத்தை கேட்கிறாள். மூன்றாவதாக இந்த அபிகாயில் என்ன கேட்கிறாள் தெரியுமா? இரக்கத்தை முன்வைத்து வேண்டுகிறாள். இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க பாருங்க. இந்த இரக்கம், ஒருத்தங்கள்ட்ட இரக்கம் கேட்கறதுனாலே நம்ம எப்படிதான் நின்று ஆகணும் தெரியுமா? எப்படிதான் நிக்கணும். இப்படி நிக்கிறதுனாலே ஆமே இப்படி ஒருத்தங்க முன்னாடி இப்படி நிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? பிச்சை கேட்க. ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் உள்ளவா யாரு? அபிகாயில். ஆனா இப்ப அவளுக்கு என்ன தேவை தெரியுமா? அவன் நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வரா. ராஜா ஏற்கனவே கேட்டதை இப்போ இவ அபிகாயில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொண்டு வரா. அந்த இடத்துல ராஜாவே இதை வைங்க, நாங்க தசமபாகம் பிடிங்க, எங்களை ஆசீர்வாதிங்க, ஓடிடு. அப்படி இல்லை. சரி, என்ன பண்ண? பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு, வருமானம் ஒன்றும் வரமாட்டேங்குதே. சரி, நீ ஒன்று பண்ணு, இந்த மாசம் தசமபாகம் கொடுத்துரு. ஏதோ பரலோகத்தில் தூதர்லாம் பட்டியலில் இருக்காங்க. இவன் தசமபாகம் கொடுத்த அப்புறம் தான் தூதர்களுக்கு வயிறு நிறையும். சில மைண்ட் செட், சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், சரி கொடுத்துருவோம், போடு, ஏதாவது வருதா பார்ப்போம். இவனு சரி நம்ம சர்ச்சுக்கு ஒரு 2 இது வாங்கி கொடுத்துரும், ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். இவ ராஜாவுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு ராஜாவுக்கு முன்னாடி போய் எப்படி நிற்கிறான்? அபிகாயில் இப்படி ஒருத்தங்க நிக்கிறாங்கனாலே அவங்க சுயம், பெருமை, நான், என்னுடைய இது எல்லாமே அடிபட்டு நம்ம லைஃப்ல கடைசி வரை அப்பா கிட்ட இப்படி நின்றுட்டோம்னா ஜெயிச்சிருவோம். கொஞ்சம் வளர்ந்துட்டோம்ல, கொஞ்சம் நிமிர்ந்துட்டோம்ல. எசேக்கியா சொல்றாரு, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா நடந்தேன் என்பதை நினைத்தரலும். அவன் அப்படி கேட்டு 15 வருஷம் வாங்கினான்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுவார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அடுத்து ஒரு வேர்டு சொல்லுவார் பாருங்க, உன் கண்ணீரை கண்டேன். நீ சொன்னதை வச்சு நான் 15 வருஷம் தரலப்பா, நீ என் முன்னாடி அழுத பாரு, அடுத்து அதை வச்சு நான் உனக்கு 15 வருஷம் தரேன். ஆமே. அவ இரக்கத்தை முன்வைத்து தானியேலை கொலு மண்டபத்தில் உட்கார வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய ஆளு! அவன் சாம்பல்ல உட்கார்ந்து சொல்ற, நாங்க எங்க நீதியை நம்பி கேட்கல ஆண்டவரே, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பாருங்க. நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அப்பா கிட்ட இப்படி தானங்க நிற்போம். அப்பா அப்படி எவ்வளவு நடுக்கத்தோடு. இன்னைக்கு வந்து என்ன ஆயிட்டு? இன்னைக்கு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? சேராபீன்களுக்கு அப்பா மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படி வரும்போதே எப்படிதான் வருவோம்? சேராபீன்கள் தெளிவா நம்ம மைண்ட் செட்டே மாறிட்டல. உடன்படிக்கை பெட்டி ஒரு 2 மாடு மேல வச்சு கொண்டு வராங்க. பெட்டி வந்து ஆடுது, எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. ஊசா கை வைக்கிறான். ஏன் கை வைக்கிறான்? ரொம்ப நாள் பார்த்து பழகிட்டான். ரொம்ப நாள் பார்த்து பழகினால அவனுக்கு அதை குறித்த பயமே போயிட்டு. தாவீது நின்னார்ல, கை வச்சாரா? நம்ம ஆக்சுவலா அதாவது இந்த புதுசா ரட்சிக்கப்படுறவங்களுடைய இந்த பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசத்தை பார்க்க முடியும். அவங்க சர்ச்சுக்கு வரும்போதே நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும். இவன் ரொம்ப நாள் இந்த பெட்டியை பார்த்தவன், இவன் தலைமுறையா பார்த்து இருக்கிறவன். உடன்படிக்கை பெட்டி தானே, வீட்டில் தானே இருந்திருக்கு, இதானே எப்படி நான் டமான்னு விழுந்துச்சு அட்டி. அதே பெட்டி தாவீது பார்த்தார். ஐயோ வேணாம், எங்க கொண்டு வைக்கலாம் பார்க்கும்போது அங்க ஒரு பாவப்பட்ட ஜீவன் இருக்கு, ஓபேதேதோம். அங்க கொண்டு வை. ஓபேதேதோம் வீட்டுக்கு ராஜா பெட்டியை கொண்டு வராருன்னா ஓபேதேதோம் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? மொத்த குடும்பத்தை கொண்டு வந்து முழங்கால் போட வச்சிருப்பாரு. ஏன்னா அடி விழுந்திருக்கு. இப்படி இருந்திருப்பார். ஆண்டவரே இதுக்கு நான் பாத்திரவான இல்லப்பா, ஆண்டவரே தகுதியில் அப்படி எவ்வளவு இருதயம் அடிச்சிருக்கோம். அந்த பயபக்தியோடு அதை ஏற்றுக்கொண்டா பாருங்க, கர்த்தர் ஓபேதேதையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். இதுதான் தேவை. இரக்கத்தை பெறணும், சபை இரக்கத்தை பெறணும். இரக்கத்தை பெறணும்னா என்னதான்? ஆண்டவரே, வேலைக்காரருடைய கண்கள் தங்களை ஜமான்களின் கையை நோக்கி இருக்கும். இந்த அபிகாயில பாருங்க,
அவர் ராஜாவுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வருகிறாள். கொண்டு வந்து, ராஜாவே இதெல்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க, பார்த்து எடுத்து செய்யுங்க. ஆமென் ஆமென். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர், ஒரு பிரதர் சொன்னது, பாஸ்டர் ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுல வந்து ஒரு ஜெபத்தை போட்டு போங்க, ஏதோ காலைல பேப்பர் போட்டு போற மாதிரி ஜெபத்தை போட்டு போங்க. போட்டு போறேன், நான் வந்த மாதிரி இருக்கான் ஜெபத்தை போட்டேன். அது ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுல வந்து ஒரு ஜெபத்தை போட்டுட்டு போங்க, வாரேன் போடுறேன். இப்படி நிக்கிறா இரக்கத்தை. எவன் மேல் இரக்கமுள்ள சித்தமா இருப்பேனோ. அதாவது அவ்வளவு கோபத்துல வந்த தாவீது இவன் நிக்கிறத பார்த்து இறங்கணும் நினைப்பாருன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், ஹல்லேலூயா, இரக்கத்துக்காக நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவதாக இப்ப ராஜாவுக்காக நிற்கிறாள். அவ திரும்ப வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா நாபால் எப்படி இருக்கிறான்? 37வது வசனம் 36ல இருந்து வாசிங்க. அபிகாயில் நாபாலுக்கு வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அதன் அர்த்தம் என்ன? ராஜாவை பத்தி, ராஜா கிட்ட இப்படி சொல்லிட்டோமே, தாவீதை பத்தி இப்படி பேசிட்டோமே என்கிற ஒரு உணர்வு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதாவது சிலர் இருக்காங்க பாருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படி. இந்த பவுல் 7வது அதிகாரத்துல சொல்றாருல, இந்த நாபாலை பொறுத்த வரைக்கும் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நமக்கு ஒரு குறை வந்துடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடல என்ன, செத்தா என்ன, அழுதா என்ன, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. இதான் நாபால். இவன் ராஜா தயவுல வாழ்ந்துட்டு இருந்தவன் இப்போ ராஜாவுக்கு அகைன்ஸ்டா இப்படி ஒரு தீமையான காரியத்தை செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா அவன் வீட்டுல விருந்து வச்சு சாப்பிட்டு இருக்கான். அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய ஒண்ணுமே பேசாம பொழுது விடிந்ததும் நாபால்கிட்ட போய், நான் உங்களுக்கு என்னங்க செய்யணும்னு கேட்கல. ஆமென். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பேசுறேன், பாதியில எழும்பி அப்படியா அப்படின்னு வரக்கூடாது. நாபாலை பிரியப்படுத்த நிக்க, ராஜாவை பிரியப்படுத்த நிக்கிறார். ராஜாவின் சைட்ல இருந்து பேச வேண்டியதை பேசுற பாருங்க. அவன் எப்படி பேசியிருப்பான்னு தெரியல, 10 நாள்ல ஆள் அவுட். அவன் நடந்த மேட்டர் எல்லாம் சொல்றான், ராஜா சைட்ல நிக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போர் செய்கிறது. இந்த ரெண்டுல எது ஜெயிக்கும் தெரியுமா? நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அது ஜெயிக்கும். ஆமென். நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அது ஜெயிக்கும். சீஷர்கள் எல்லாரும் இயேசு பக்கத்துல நிக்கிறது வரைக்கும் இயேசுவை யாருக்குமே கை போட முடியவில்லை. ஆனால் அவர்களில் ஒருவன் அவங்க பக்கம் போனா பாருங்க, இயேசுவை கைப்பட்டாங்கல்ல. அது போலதான் நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ. இவள் ராஜா பக்கம் நிற்கிறாள். காரணம் என்ன? இவள் சாவை விரும்பவில்லை, இவள் வாழ்வை விரும்பினாள். பாதாளத்தை விரும்புகிறவர்கள் நாபால் பக்கம் நிற்பார்கள், பரலோகத்தை விரும்புகிறவர்கள் ராஜா பக்கம் நிற்பார்கள். இவள் ராஜா பக்கம் நிற்கிறாள். இவளுக்கு தேவை வாழ்வு, இவளுக்கு தேவை லைஃப். இங்க ஆண்டவருடைய ஃபேவரை பாத்தீங்களா? இவர் ராஜா பக்கம் நிக்கிறதுல ஸ்ட்ராங் ஆனதும் நாபாலுக்கு வேல்யூ அவுட் ஆகுது, நாபாலுடைய பிடிமானம் அவுட் ஆகுது. 10 நாள்ல நாபால் அவுட். ரோமர் 8:13 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். ஆவியினாலே அதை அழிக்கணும். இங்க நாபால் பக்கத்துல நிக்காம ராஜா பக்கத்துல அபிகாயில் நின்னாங்க பாத்தீங்களா? அதே போல கர்த்தர் பக்கம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படுவதில்லை. உறுதியா நிற்கும் போது அந்த பிரச்சனை, அந்த டெம்டேஷன், அந்த சோதனை ரொம்ப நாள் நீண்டிக்க விடமாட்டா. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அப்படிதான் இருக்கு. 10 நாள்ல அந்த பிரச்சனையே கம்ப்ளீட் அவுட். ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன் ஒரு 2 days முன்னாடி. அதில் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு ஃபுட்டு ஹேபிட்டை வந்து ஒன்று ஸ்டாப் பண்ணணும்னு
அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது எப்படிங்க ஸ்டாப் பண்ணீங்க? இது எல்லாரும் காமனாக சாப்பிட்ற ஃபுட்டாச்சு, இது இல்லாமல் இருக்க முடியாது, இது எப்படி ஸ்டாப் பண்ணீங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதில் ஒரு உலகத்தான் ஒருத்தங்க அவங்க சொல்கிறாங்க, ஒரு 30 நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், 30 நாள் இது எடுக்காமல் இருந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் ஈஸி ஆயிட்டு அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆவியானவர் கிடையாது. ஆனால் அவங்க 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அது இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நமக்கு உதவுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க அவர் பக்கம் மட்டும் நின்னா போதும், இது வேண்டாம் ஆண்டவரே நின்னா போதும், கர்த்தர் உதவி செய்வார். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், நல்ல கவனிங்க, நாபால் மரிக்காமல் அபிகாயிலுக்கு தாவீதின் மணவாட்டி ஆக முடியாது. இந்த மாம்சம் அழியாமல், மாம்ச கிரியைகள் அழியாமல் நம்ம என்னதான் சொல்லலாம். இப்போ நான் என்ன எடுத்துட்டாலும், ஆண்டவரே நான் பாஸ்டருடைய பையன் சொல்லலாம், நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஊழியம் செய்யறேன் சொல்லலாம், நான் ஆஃப் காஸ்பல்லாம் கிடையாதுப்பா, ஃபுல் காஸ்பல்ப்பா, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆவியினாலே இந்த மாம்ச கிரியைகளை நான் அழித்தால் மட்டுமே நாளை மணவாளன் வரும்போது இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கர். நாபால் மரித்தான் என்கிற செய்தி தாவீதுக்கு வந்ததும் இப்பொழுது தாவீது மீண்டும் ஆட்களை அனுப்புகிறான். எதுக்கு தெரியுமா? அபிகாயில் இடத்துல வந்து, அபிகாயில், ராஜா உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லும் போது 41வது வசனத்தில், அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய, அதாவது என்ன தாழ்மைங்க. அதான் சொன்னேன், அந்த இடத்தை போய் அடையும் வரைக்கும் நீதான்ப்பா, ஒன்னதான்ப்பா அடுத்து ராஜா விவாகம் பண்ண போறான்னு சொன்னதும் அப்படியா நிமிரல. அப்படி நிமிறது எகிப்திய பெண். யாரு? ஆகார். அவளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கிறது வரைக்கும் சொல்லுங்க சாராமா, சொல்லுங்க சாராமா, சொல்லுங்க சாராமா. ஐயோ பாவம், எங்க நமக்கு தான் பிள்ளை இல்லைல்ல, அவளை தாரேன். அந்த காலத்துல இப்படி ஒரு முறை இருந்துச்சு, அந்த காலத்துல மட்டும். சொல்லுங்க, என்ன அப்படிமா போமா, உள்ள போனா 2 பேரா வாரா வந்து வயிற்றுல ஆனதும் இப்ப சாராம அவ்வளவுதான், டயர்டா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வாங்க. சாரால் பாக்குறாங்க, இது எல்லாம் மாறுது. அவளை அற்பமா பார்த்தாலாம். ஏன்னா அவளுக்கு ஒரு கொஞ்சம் வாழ்வு இருந்துட்டுல, சிலருக்குள்ள கொஞ்சம் வாழ்வு வந்தா போதும். ஆமா, கண்ணே தெரியாத கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருப்பான். கொஞ்சம் அதுக்கு கூலிங் கிளாஸ் போட்டவங்க தப்பா எடுக்காதீங்க. சிலர் அப்படிதான். வாட்செல்லாம் சில புதுசா கட்டுவாங்க பாருங்க, ஒலிம்பிக்ல ஃப்ரெண்ட்ல கொடி பிடிச்சிட்டு போவாங்கல்ல. இவளுக்கு வந்து சொல்றாங்க, நீங்க தான் அடுத்த ராஜாவுக்கு மனைவினதும். ஐயோ, அவருடைய ஊழியக்காரருடைய கால கழுவத்தக்க எனக்கு அதுவே பாக்கியம். ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் கிடையாதுன்னு சொன்னது இயேசு. அந்த யோவான் என்ன சொல்றது தெரியுமா? யோவானை பார்த்து சொல்றாங்க, ஏ நீர்தான் மேசியாவா, நீதான் மேசியாவா, வரப்போகிற கிறிஸ்து. மேசியான யாருங்க? தலை, தலை, சபைக்கு தலை அவர்தான். நீர் தான் தலையா அப்படின்னு கேட்கும்போது, தலையா? நான் அவருடைய பாதரட்சையன், வாரை அவிழ்ப்பதற்கு கூட பாத்திரவானே கிடையாது. இதான் கடைசி வரை தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை, கிருபை, கிருபை. வேதம் சொல்லுகிறது 42வது வசனம், பின்பு அபிகாயில், ரைட், முதல்ல காப்பாற்றப்பட தீவிரித்தவள் இப்பொழுது மணவாளனை சந்திக்க தீவிரிக்கிறாள். சபையே, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. நாம் மீட்கப்பட, காக்கப்பட எப்படி தீவிரிக்கிறோமோ, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட எப்படி தீவிரிக்கிறோமோ, அதே தீவிரத்தை அவரை சந்திக்க காட்டணும். அடுத்த வேட கவனிங்க. ஒரு கழுகின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டி, அதன் அர்த்தம் என்ன? நீ இரக்கம் பெறுவதற்கு அப்பத்தை கொண்டு போன, அது இதை கொண்டு போன. ஆனா மணவாட்டி ஆகணும்னா மினிமம் 5 ஆத்துமாவையாவது கொண்டு போகணும். இனி ஆமீன் வராது. ஆமே, மினிமம். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, மினிமம் 5. ஆமே, அல்லேலூயா. ஆமே. சிலர் பாக்குறாங்க, இந்த ஆத்துமாவை கொண்டு போகுது பெருசா இருக்கு. ஆமே,
ஒன்னு அட்லீஸ்ட் நானும் என் வீட்டாரும் வேண்டாம். ஆமென். அபிகாயிலே, நீ தாழ்த்தினா ஆண்டவர் கொடுக்கிற கிருபை 5 பேர் கூட. அதுதான் சுரேமியால் சொல்றாள், என்னை இழுத்து கொள்ளவும் நாங்கள் ஓடி வருவோம். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை 10 பேர் பிடித்துக் கொண்டு. அந்த வேர்டு எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்டு தெரியுமா? யூதன், ஏன் யூதன் சொல்றாரு? யூதன்லாம் தொட விட மாட்டான். இங்க வந்து இப்படி இடிச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஒரு யூதனை போய் இடிங்க, கல்றதான். அப்படிலாம் தொட விட மாட்டாரு. யூதனுடைய வஸ்திர தொங்கலை இன்னொருத்த வந்து தொடுவானா? தாவீதே விட மாட்டாரு. ஆமா, சவுலை கொன்னுட்டான் ஒரு புறஜாதியான். கொல்ல காரணம் என்னன்னா, சவுல் பட்டயத்துல விழுந்து பார்த்தாரு, சாகல. அப்போ சொன்னார், ஏப்பா எனக்கு உயிர் போகுது, நீயே வந்து என்ன கொன்று. இந்த மேட்டரை அழுது போய் தாவீதுட்ட சொல்லும் போது, தாவீது சவுலுக்கு புலம்பல் பாடிட்டு, நீ எந்த ஜாதிப்பா? வேற ஜாதியா? இவனை போடு. இதான் யூதன். அந்த வெறி. அபிஷேகம் பெற்ற பிறகும் பரிசுத்தாவில நிரம்பினதுக்கு அப்புறம் ஜாதியை பிடிச்சு வச்சு ஆண்டோட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்த ஆளு யாரு சொல்லுங்க? பேதுரு. அப்ப ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை 10 பேர் பிடிக்கணும்னா இதெல்லாம் மாறணும். நம்ம கேரக்டர் மாறினாலே ஆத்துமாக்கள் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஸ்திரீகள் பிரசங்கம் பண்ணி ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவதை விட வாயை மூடி ஆத்துமாவை ஆதாயப்படுத்தலாம்னு பைபிள்ல இருக்கு. ஆமே, நீ பிரசங்கமே பண்ண வேண்டாம், உன் நல் நடக்கையினாலே உன் புருஷனை, பேதுரு சொல்றார், அவர்கிட்ட போய் கேளுங்க. அங்க போனா அவர் சொல்ல, நீ பேசி அந்த ஆத்மாவை பாதாளத்துல. அதான் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் போய் சொன்னார், இங்க பாருங்க, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்க மனைவி போற பரலோகத்துக்கு நீங்க வரவே வேண்டாம். அதனாலதான் பாஸ்டர் வரவே இல்லை. அங்க போனாலும் அவன் நிம்மதி தரமாட்டா. இல்ல அவ போகும்போது ஃபர்ஸ்ட் தாவீதை சந்திக்க போகும்போது அவள்கிட்ட இருந்ததை கொடுத்தா. இப்ப போகும்போது அவர் என்ன எதிர்பார்ப்பார்? 5 தாதி பெண்களை நாளை மணவாளன் சந்திக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது, தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று அவனுக்கு மனைவியானார். இப்படிதான் அவர் நம்மை அழைத்து போக வரப்போகிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை கொண்டு மத்தியவானிலே இயேசு வரும்போது அவரிடத்திலே கொண்டு போய் விடுவார். அவர் நம்மை பிதாவின் வீட்டுக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. அங்கே அவருடைய மணவாட்டியாய் அவருடைய வலது பக்கத்துல நாம் போய் உட்கார்ந்திருப்போம். நம்மில் இருக்கிற நாபால் அழியட்டும், அபிகாயில் வாழட்டும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அதை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, என்னில் உள்ள நாபால் மீண்டும் தலை தூக்காதபடி இந்த மாம்ச கிரியைகளில் அழியட்டும். உமக்கு கோபத்தை உண்டாக்குகிற அவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்தீங்க, ஆனா சந்தோஷம் வேதனை கோபம் இப்படி காணப்படாதபடிக்கு உம்மை கோபப்படுத்துகிற கிரியைகள் அழியட்டும்பா. நாங்க எங்க ஓட்டம் ஜெயத்தோடு முடித்து உம்மை அடையணும். எதை இழந்தாலும் அதை இழந்துடக்கூடாது. எந்த நோட்டம் ஜெயத்துடன் அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் எஸ் மாஸ்டர். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. நீ நல்லவர். உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, மாம்ச கிரியாகிய நாபால் அழியட்டும். ஆவியின் கிரியாகிய உம்மை பிரியப்படுத்துகிற, உம் மனதை குளிர பண்ணுகிற அந்த அபிகாயில் எங்களில் வெளிப்படட்டும். கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்யும். உங்க பக்கத்துல உமக்காக அபிகாயில் நின்றது போல நாங்களும் நிற்க, எங்கள் சரீரங்களிலே கிரியை செய்கிற, எங்கள் அவயவங்களில் கிரியை செய்கிற, உமக்கு கோபத்தை உண்டாக்குகிற கிரியைகள் ஆண்டவரே, ஆவியானவரை சுட்டரித்து விடுவீராக. உம்மை பிரியப்படுத்தி உம்முடையவர்களாய் நிற்க, ஆசையோடு உம்மை சந்திக்க ஆயத்தமாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடணும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் கிருபை பெருகட்டும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்திடணும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். எல்லா கன மகிமை ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்,
முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.